நாளிலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்லலாம். எத்தனை பேருக்கு வார்த்தையை கேட்க சந்தோஷம்? ஹல்லேலூயா! ஆண்டவர் பேசுகிற தேவன். ஆமென். ஆகவே அவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். இந்த நாளிலே இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஆபிரகாம் தன் எல்லா தேவைகளுக்கும் கர்த்தரையே நோக்கி பார்த்தான். ஆபிரகாம் தன் எல்லா தேவைகளுக்கும் கர்த்தரையே நோக்கி பார்த்தான் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை யாராவது சீக்கிரமா வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதை ஒன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா! இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் என்ன சொல்கிறார் என்றால், சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்றாரு. ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்றான். அல்லேலூயா! இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சற்று இதனுடைய பின்னணியத்தை நான் சொல்ல வேண்டும். சீக்கிரமாக நான் சொல்லி ஒரு கமெண்ட்ரியை போல சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இது ஆபிரகாமை ஆண்டவர் ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து அழைத்து சிலை செதுக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் அழைத்து தெரிந்து கொண்டு ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருக்க போகிறாய்? நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சாருங்க? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். உன் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனிடத்துல பெரிய சொத்துக்கள் என்று சொல்லுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிற்பாடு ஆபிரகாமுடைய காரியத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளி பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அல்லேலூயா! ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து வந்த பிற்பாடு அவன் வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் அந்த ஆசீர்வாதத்தினாலே மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அல்லேலூயா! ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு பிற்பாடு என்னாச்சு? நிறைய அவனுக்கு பெருகி விட்டது. ஆடு மாடுகள், சொத்து சுகங்கள், வெள்ளி பொன், வேலைக்காரங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? பெருகி விட்டார்கள். இன்னும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதே அதிகாரத்தில் உள்ள 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஒருமித்து
குடியிருக்க அந்த பூமி நல்ல கோர்வையா அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியா அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிட்டு ஆபிரகாமை பின்பற்றி லோத்து வந்தான். அவனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து ஆபிரகாமோடு கூட பயணம் பண்ணி கொண்டிருந்தான். நாட்கள் செல்ல செல்ல ஆசீர்வாதங்கள் பெருக பெருக என்னாச்சா அங்க வாசிக்கிறோம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அல்லேலூயா. அவர்கள் குடியிருந்த அந்த பகுதி போதாததாய் காணப்பட்டது. ஏனென்றால் அவ்வளவு திரளாய் அவர்களுக்கு பெருகினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அன்றைக்கெல்லாம் பவுண்டரி லிமிட் கிடையாது, இவ்வளவு எல்லைதான் என்று கிடையாது. இன்றைக்கெல்லாம் நமக்கு என்ன இருக்குங்க, நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. இப்பெல்லாம் லிமிட்டேஷன் இருக்கு. ஆனா அப்பெல்லாம் என்ன இல்ல, எல்லையே கிடையாது. எல்லாம் ஜனங்க கம்மியா இருந்தாங்க, திரளான மக்கள், அதாவது திரளான இடங்கள் இருந்தது, விஸ்தாரமான இடங்கள் இருந்தது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தபடியினாலே, அவர்கள் பெருகினபடியினாலே அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அப்படி என்றால் so much அங்கே ஏராளமான ஒரு பெருக்கம், ஏராளமான ஒரு விஸ்தாரம் உண்டானது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிச்சாக என்ன ஆகும் சொல்லுங்க, பூமி தாங்காத. அல்லேலூயா. நம்ம சொத்துக்களை வைக்கிறது என்ன தாங்க, பூமி தாங்காது. ஆமென். நம்ம ஆரம்பத்துல வீடு கட்டி அல்லது வீடுகளை குடி போகும் பொழுது பார்த்தா வீட்டுல ஒண்ணு இருக்காது. எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்கார ஆரம்ப நாட்கள்ல வந்தார். அவர் பார்த்துட்டு சொன்னார், இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லையே, ஒரு பொருளுமே இல்லையே, வெறும் பாயும் சேரும் தான் இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கு பொருட்களை வைப்பதற்கு இடமில்லை. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில. ஆமென். ஆரம்பத்துல ஒண்ணு இருக்காது. இப்ப பாருங்க, சோஃபா, பீரோ, கட்டல், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அது இது எல்லாம் வாங்கி என்ன செய்யுது, இடமே பத்தாத அளவுக்கு. அப்போ நம்மையே இப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிருப்பா யோசிப்பார். ஆமென். அவருக்கு ஏராளமானதை கொடுத்தார், பெருகினது. அவர்கள் ஒருமித்து வாழக்கூடாத அளவுக்கு என்னாச்சான், பூமி தாங்க கூடாத அளவு பெருகினது. அல்லேலூயா. ரைட். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப அவங்க பிளான் பண்ணாங்க. என்ன பிளான்? ஆபிரகாம் தன் சகோதரன் மகனாகிய லோத்தை கூப்பிட்டு சொன்னாரு, அப்பா நீயும் நானும் சகோதரர்கள், நமக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம வேலைக்காரர்களுக்குள்ள பிரச்சனை வருது. அதனால என்ன செய்வோம், நம்ம கொஞ்சம் பிரிந்து இருக்கிறது நல்லது என்று சொல்றாரு. நீ முதல்ல தெரிஞ்சுக்கோப்பா, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன். நமக்குள்ள சண்டை விரோதங்கள் வேண்டாம், தேசம் விஸ்தாரமா இருக்கு, நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன்னு. அப்ப லோத் என்ன செஞ்சா, கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அந்த சோதோமானது எப்படி இருந்ததுதான், அது எகிப்து தேசத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல ஒரு செல்வ செழிப்பான இடமாய் காணப்பட்டது, பசுமையாய் காணப்பட்டது. அந்த இடத்தை யார் தெரிந்து கொண்டா? லோத்து தெரிந்து கொண்டு நான் அங்க போறேன்னா ஓகே போ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ கண்களை ஏறெடுத்து பார், நீ நடந்து திரி, நீ பார்க்கிற இடம், நீ நடக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாகும்னாரு. அல்லேலூயா. ஒரு பெரிய பெருக்கத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொடுத்தார். இப்படி காலங்கள் போய் கொண்டிருந்த பொழுது அந்த சோதோம் குமாரா நாட்டு ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக அங்கே சில ராஜாக்கள் வருகிறார்கள். கெதர்லோகோமேர் என்கிறதான ராஜாவுடைய தலைமையில 4 நாட்டு ராஜாக்கள் சேர்ந்து வருகிறார்கள். அப்போ சோதம் குமாராவோட சேர்த்து 5 நாட்டு ராஜாக்கள் அந்த 4 நாட்டு ராஜாக்களை எதிர்த்து போராடுகிறார்கள். போராடின பொழுது இந்த 4 நாட்டு ராஜாக்களும் 5 நாட்டு ராஜாக்களை ஜெயித்து அந்த 5 நாட்டு ராஜாக்களுடைய உடைமைகளையும் அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அதுல லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள். அதுல இருந்து ஒருத்தன் தப்பி வந்து ஆபிரகாமுக்கு இந்த செய்தி அறிவிக்கிறார்.
ஐயா இந்த மாதிரி சோதோம் குமாராவில் அவங்க சகோதரன் மகன் இருந்தாரு, அவரையும் என்ன செஞ்சாங்க, அந்த ராஜாக்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போகும் பொழுது அவரையும் அவருடைய உடைமைகளையும் சேர்த்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்தார்னா, தன்னுடைய வீட்டிலே இருந்த கைப்படிந்தவர்களாகிய 318 பேரை அழைத்து கொண்டு போய் அந்த கெதர்லோகோமேர் என்கிற ராஜாவோடு சண்டை போட்டு அவன் எடுத்துக்கொண்டு போன எல்லா உடைமைகளையும், அந்த 5 நாட்டு ராஜாக்களுடைய எல்லா பொருட்களையும் ஜனங்களையும் மீட்டு கொண்டு வெற்றி முகத்தோடு திரும்பி வருகிறான். அப்படி திரும்பி வரும் பொழுதுதான் அவன் வாழ்க்கையில நடந்த ஆசீர்வாதத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கவனிச்சீங்களா? உள்ள நுழைஞ்சுதா? ஆமென். அல்லேலூயா. ரைட், கவனிங்க. அப்பதான் அந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ரைட், இப்பொழுது அவன் என்ன செய்யறான் பாருங்க, 16வது வசனம் படிங்க. 14, 16. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லோகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நிறுத்துங்க ஒரு நிமிஷம். இப்போ ஆபிரகாம் என்ன செய்யறாரு? வெற்றி முகத்தோடு வருகிறார். அந்த 5 நாட்டு ராஜாக்களையும் ஜெயித்து அவன் கையில் இருக்கிற உடைமைகளை எல்லாம், கொள்ளையடித்துக் கொண்டு போன பொருட்களை, ஜனங்களை எல்லாரையும் மீட்டு கொண்டு வருகிறார். மீட்டு கொண்டு வருகிற அந்த ஆபிரகாமை தோத்து போன ராஜா, இழந்து போனதெல்லாம், அதாவது இழந்து போன ராஜா என்ன செய்யறான்? அவனை எதிர்கொண்டு போகிறான். யாரு? சோதோமின் ராஜா. சோதோமின் ராஜா ஆபிரகாமை எதிர்கொண்டு போகிறான். எதற்கு எதிர்கொண்டு போகிறான்? அவளை வரவேற்கிறதுக்காக எதிர்கொண்டு போகிறான். அடுத்தது இன்னொரு ராஜா போறான் பாருங்க. 18வது வசனம் படிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. என்ன சொல்றாரு பாருங்க. அந்த 2வது ராஜா, ஒரு ராஜா முன்னாடி போனா, அவன் யாரு? சோதோமின் ராஜா. ஆக்சுவலா அவன் தான் இழந்து போனான். அவனுடைய பொருட்களை, அவனுடைய ஜனங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வரான். ஆகவே அவன் எதிர்கொண்டு போனான். அடுத்தது ஒருத்தன் எதையுமே இழக்கல, ஆனா அவன் என்ன செய்யறான்? எதிர்கொண்டு போகிறான். அவன் தான் யாரு? சாலேமின் ராஜா. சாலேம் என்றால் சமாதானத்தின் ராஜா. அவன் பேர் என்ன? மெல்கிசேதேக். அவன் யாரு? ஆசாரியன். ஆமென். அந்த ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருந்தவன் வெற்றியோடு வருகிறதான அந்த ஆபிரகாமை வரவேற்கும்படியாக எப்படி போறான்? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு போகிறான். அல்லேலூயா. ஆமென். முன்னாடி போனவன் வெறுங்கையோட போறான். ஆக்சுவலா அவன் தான் என்ன செய்திருக்கணும்? கொண்டு போயிருக்கணும். ஆனா அவன் சும்மா போறான். பின்னாடி போறவன் என்ன செய்யறான்? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு போறான். ஏன் கொண்டு போறான்? அவனை ஆசீர்வதிக்கும்படியாக போகிறான். அல்லேலூயா. அவன் யாரு? 2வது போற ராஜா யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் ஆசாரியத்துவத்தை பெற்றவன். அவன் சமாதானத்தின் ராஜா. அவன் எதிர்கொண்டு போய் ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவனை பார்த்து சொல்றான், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அவன் என்ன பண்ணான்? வாழ்த்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய மனுஷனாகிய அந்த மெல்கிசேதேக்கு வரும் பொழுது என்ன சொல்லுகிறாரு? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். ஆமென். அதுக்கப்புறம் தான் இந்த சோதோமின் ராஜா சொல்லுகிறான். என்ன சொல்றான் பாருங்க. 21வது வசனம் படிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு
எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். ஆமென். முதல்ல போனவன் யாரு? சோதோமின் ராஜா. அவன் என்ன செய்யல? எதுவுமே கொண்டுட்டு போல, எதையும் கொடுக்கல. ஆனா எதுவுமே, அதாவது எதையும் இழக்காத ஒருவன் அவனை எதிர்கொண்டு போய் வெற்றியோடு வருகிறவனை ஆசீர்வதித்து உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை கூர்னா, அதை பார்த்துட்டு இருந்த சோதோமின் ராஜா என்ன செய்யறான்? என்ன செய்யறான்? ஜனங்களை மாத்திரம் எனக்கு தாப்பா, பொருட்களை எல்லாம் நீ வச்சுக்கோ. புரியுதுங்களா வித்தியாசம்? ரெண்டு ராஜாக்களுக்கு இருக்கிற வித்தியாசம். சோதோமின் ராஜா பொருளை வச்சுக்கொண்டான், ஆனா சாலேமின் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. அப்ப ஆபிரகாம் பார்த்தாரு, இந்த பொருளை வாங்கினா இந்த பொருள் நிலையானது அல்ல. இந்த பொருட்கள் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும். இந்த பொருட்களை வாங்கினா அந்த ராஜா திரும்ப சொல்லுவான், என்னோட சொத்தையே நான் அவனுக்கு கொடுத்துட்டேன்பா, என்னோட உடைமைகளை எல்லாம் கொடுத்துட்டேன்பா. ஆமென். சோதோம் என்றால் என்ன? சோதோம் எப்படிப்பட்ட தேசம்? அது பாவம். ஆமென். அங்க என்ன பாவம்? அங்கே அசுத்தங்கள் காணப்பட்டது, ஓரின சேர்க்கை காணப்பட்டது, தேசித்தனம் காணப்பட்டது. இப்படி ஒரு பாவம் நிறைந்த இடம். அப்ப அந்த பாவம் நிறைந்த இடத்துல இருக்கிற அந்த பொருட்கள், அதை ஒருவேளை ஆபிரகாம் வாங்கி இருந்தான்னா, இந்த சோதோமின் ராஜா சொல்லியிருப்பான், நான் தான் உனக்கு கொடுத்தேன், நான் கொடுத்ததுனாலதான் நீ பெரிய ஆளான, நான் கொடுத்ததுனாலதான் நீ பணக்காரனான, நான் கொடுத்ததுனாலதான் நீ வசதி வாய்ப்புல பெருகின அப்படின்னு சொல்லியிருப்பான். நாளடைவில் என்ன சொல்லியிருப்பான்? நீ எனக்கு அடிமைன்னு சொல்லியிருப்பான். நாளடைவில் என்ன சொல்லியிருப்பான்? நான் தான் உனக்கு ராஜான்னு சொல்லியிருப்பான். ஆனா ஆபிரகாம் அதை எல்லாத்தையும் வெறுத்துட்டு என்ன சொன்னாங்க? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை நினைச்சு பார்த்து சொல்றான், அவருக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. உன்னிடத்துல இருக்கிற ஒரு பொருள் கூட எனக்கு வேண்டாம். ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம இடத்துல ரெண்டு பேர் வராங்க. ஒருத்தர் நிறைய பொண்ணு பொருள் பணம் காசோட வராங்க, இன்னொருத்தர் ஒண்ணுமே இல்லாம வராங்க, ஆனா அபிஷேகத்தோட கிருபையோட வராங்க. வந்து ஒருத்தர் சொல்றாரு, எல்லா பொருளும் உனக்கு தான்ப்பா, நீ வச்சுக்கோ, தங்கம் உனக்கு தான், பணம் உனக்கு தான், வெள்ளி உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான், வச்சுக்கோ. இன்னொருத்தர் சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ நல்லா இருப்பன்ற. எதை பார்ப்போம்? அநேகருடைய கண்கள் பொருள் மேலதான். ஐயோ இத்தனையா? பைபிள்ல படிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல 17வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 5:16 அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றால், வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும், வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது யார பார்க்கிறோம்? எலிசா இடத்திலே யார் வரா? சீரிய நாட்டு படைத்தலைவனாகிய நாகமான் சுகத்துக்காக வருகிறான். அவன் சுகத்துக்காக வரும்போது எப்படி வரான்? 5:5 வாசிக்கிறோம். அப்பொழுது 2 ராஜாக்கள் 5:5 படி. அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை போதும் பாருங்க. அவன் அந்த நாகமான் ராஜாட்ட சொல்றான், ஐயா இந்த மாதிரி எருசலேமில் ஒருத்தர் இருக்கிறாராம், அவர்கிட்ட போன சுகம் கிடைக்கும்னு எங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணு சொன்னா, அதனால நான் போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த சீரிய நாட்டு ராஜா என்ன செஞ்சானா, அவன் இடத்துல என்னத்தை கொடுத்தாங்க? என்ன வாசிங்க? 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரம். நல்ல ட்ரெஸ், 10 ட்ரெஸ் கொடுத்துருக்கிறார். ஒண்ணு வாங்கினாலே நமக்கு தூக்கம் வராது, எப்படா போடுவோம் அப்படின்றது. 10 ட்ரெஸ்.
ஆமென். எப்படி ட்ரெஸ் இதெல்லாம் காஸ்ட்லி, ராஜா கொடுக்கிறாருன்னா எப்படி கொடுத்துருப்பாரு, காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ். 6000 சேக்கல் நிறை பொன். நம்ம வாங்குறது 1/4 பவுன், 1/2 பவுன், 3/4 பவுன், அதுல ஒரு குண்டுமணி எச்சுங்க கம்மிங்கன்றோம். ஆனா இங்க 6000 சேக்கல் நிறை பொன். எவ்வளவு யோசிச்சு பாருங்க. அப்படியே தங்க கட்டிகள், தங்க பாடங்கள். அப்புறம் அதுக்கு மேல 10 தாலந்து வெள்ளி. 10 தாலந்து வெள்ளி. 10 கிலோ வெள்ளின்னு வச்சுக்கோங்க. 10 கிலோ வெள்ளி, 6000 சேக்கல். 6000, 6 இல்ல 6000. ஆமென். அவ்வளவு திரளான பொருட்களை கொண்டு வரான். அவன் சுகம் கிடைச்சிருச்சு. சுகம் கிடைச்சது என்னாச்சு, அப்படியே கொண்டு வந்து எலிசாட்ட கொடுத்துட்டு போலான்னு நினைக்கிறான். எலிசா சொல்றாரு, என்ன சொல்றாரு, கொண்டா கொண்டா கொண்டா, நான் எதிர்பார்த்துட்டு இருந்ததுதான் அப்படின்னாரா. என்ன சொன்னாருங்க, நான் வாங்குகிறது இல்லை, I will not accept it from you. ஆமென். நான் இடத்துல வாங்குகிறது இல்லை. அதற்காக நான் வாங்குகிறதில்லை, நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். வாங்க வேண்டும் என்று, வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும், அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டார். தட்டுதல் பண்ணி. சில நேரம் என்ன சொல்லுவாங்க, சாப்பிடுங்கம்மா அப்படிமா, சாப்பிடுங்க அப்படிமா. இல்ல வேண்டாம், ஃபார்மாலிட்டி வேண்டாங்கம்மா. இல்ல சாப்பிடுங்க, கட்டாயம் நீங்க சாப்பிடணும், கைகளுக்கு தண்ணி கொண்டு கொடுத்து சாப்பிடுங்கன்னு என்ன செய்வாங்க, சேர்ந்து உட்கார்ந்துருவாங்க சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இவன் வேண்டான்றான், திரும்ப என்ன செய்யறான், வற்புறுத்துறான், கட்டாயப்படுத்துறான், வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஆனா தட்டுதல் பண்ணினாலும் என்ன செய்யல, அவன் வாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா, கர்த்தரையே நோக்கி பாரு. ஆபிரகாம் அப்படிதான். அந்த சோதோமின் ராஜா சொல்றான், வாங்கிக்கோ, எல்லாம் உனக்கு தான், வெள்ளி உனக்கு, பொண்ணு உனக்கு, எல்லாம் உனக்கு தான், ஆட்களை மாத்திரம் தான். ஆபிரகாம் பார்த்தா இதெல்லாம் லிமிட்டட் blessing, அளவான ஆசீர்வாதம் தான். ஆனா நான் எதை பார்க்கிறேன், அன்லிமிட்டட் blessing பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு நேராக கரத்தை உயர்த்தும் பொழுது அவர் சொல்லி இருக்கிறாரே, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. அவர் யார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன். நீ கொடுத்தா இந்த பூமியில் இருக்கிறதா கொடுப்ப, ஆனா ஆண்டவர் கொடுத்தா பரலோகத்திலிருந்து என்ன கொடுப்பார். பூமியிலிருந்து வரதெல்லாம் ஒரு காலத்துல நின்று போகும், ஆனா பரலோகத்திலிருந்து வரதெல்லாம் வந்துட்டே இருக்கும். கைகளை தட்டுங்கள. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அவன் தைரியமா சொல்றான், இந்த பொருள் எனக்கு தான். ஆமென். அதே போல இன்னொரு நபரை கூட நம்ம பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம், தானியேல் சொல்லுகிற வேத பகுதியை நீங்க படிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ஆமென். அங்கே வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த பெல்ஷாத்சார் என்கிற ராஜா அவன் என்ன செய்யறான்னா, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யறான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவனை தகப்பனார் எடுத்துக்கொண்டு போன அந்த பொன் பாத்திரங்களிலேயும் வெள்ளி பாத்திரங்களில் பரிசுத்தமான பாத்திரங்கள்ல அவன் மதுபானத்தை ஊத்தி குடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நடந்தது என்னன்னு சொன்னா, ஒரு கை உறுப்பு ஒன்று தோன்றி சுவரில் எழுதினது. அதை பார்த்த உடனே என்னாச்சு, அவனுக்கு இடுப்பினுடைய எலும்புகள் கட்டுவிட்டது. அவனுக்கு பயங்கர பயம் உண்டானது. என்னவென்று தெரியவில்லை, இந்த எழுத்தினுடைய அர்த்தம் புரியவில்லை என்று சொல்லி அவன் என்ன செய்யறானா, ரொம்ப கலக்கத்தோடு காணப்படுகிறான். அப்ப அந்த கல்தேயர் தேசத்தில் இருக்கிற அநேக நியாய சாஸ்திரிகளை, வேதப்பாரர்கள் எல்லாத்தையும் அழைச்சு கேட்கிறாங்க, யாருக்கும் சொல்ல தெரியல. அப்பதான் தானியேலை பற்றி கேள்விப்படுகிறான். அப்பொழுது தானியேலை அழைத்து அனுப்புகிறான். அப்ப தானியேல் வந்த உடனே சொல்றான், பாருங்க, இந்த காரியத்தை நீ எனக்கு சொல்லிட்டீன்னா, 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை படிக்கிறேன். நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றார். நீ மாத்திரம் வந்து கழுத்தை சொல்லிட்டீன்னா என்ன செய்வேன், உன் கழுத்துக்கு தங்க செயின், தங்க மாலை,
ஆமென். தங்க சரப்பணி, பொற்சரப்பணியை நான் தரிக்கப்பட்டு, ஆமென், உன்னை என்ன செய்வேன்? மூன்றாவது அதிபதியா வைப்பேன். அல்லேலூயா. நடந்தது என்ன? அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்களை உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். அல்லேலூயா. இவங்க எல்லாம் பாருங்க விசுவாச அறிக்கையிடுறாங்க. ஏன்னா இவங்க யாரை பார்க்கல? மனுஷனை பார்க்கல. மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கல. யாரை பார்க்கறாங்க? கர்த்தரை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது யாரு? உன்னதமான தேவன். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த மனுஷனையாவது, எந்த அரசாங்கத்தையாவது, எந்த அரசியல்வாதியாவது, எந்த தலைவனையாவது பார்த்தோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. மனுஷன் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? கிள்ளி கொடுப்பான். ஆனா ஆண்டவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? அள்ளி கொடுப்பாரு. நமக்கு வாங்க இடம் போதாது. அல்லேலூயா. ஆபிரகாம் அதை புரிந்து கொண்டார். ஆபிரகாம் நமக்கு ஒரு விசுவாசத்தை கற்றுத் தருகிறார். ஆமென். அந்த கதர்ல அந்த சோதோமின் ராஜா சொல்றான், எல்லாம் உனக்கு தான்ப்பா, நீ எடுத்துக்கொண்டான். ஆனா இவன் சொல்றான், எதுவும் வேண்டாம், உன்னிடத்துல இருந்து ஒரு பொருள் கூட வேண்டாம், உங்ககிட்ட இருந்து தேங்காய் சரட்டை கூட வேண்டாம், உங்களிடத்துல இருக்கிற செருப்பினுடைய வார் கூட வேண்டாம், உங்ககிட்ட இருக்கிற மத்த எந்த பொருளும் வேண்டாம். ஏன்னா நான் தேவனுக்கு நேராக என் கரங்களை விரிக்கிறேன். அல்லேலூயா. ஒன்றுமில்லாதிருக்க என்னை அழைத்த தேவன் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து வருகிறார். இன்றைக்கு என்னை உயர்த்தி வருகிறார். இன்றைக்கு நான் சீமானாய் இருக்கிறேன். இனிமேலும் நான் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டுமானால் அவருக்கு நேராக என் முகத்தை ஏறெடுக்கும் பொழுது, அவருக்கு நேராக என் கையை விரிக்கும் பொழுது, அவர் ஒரு நாள் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் ஒரு நாள் என்னை வெறுமையாய் போக விட மாட்டார். அவர் ஒரு நாளும் சொல்லி காண்பிக்க மாட்டார். நான் அவனை பெரிய சொல்ல மாட்டாரு. ஆனா நீ சொல்லுவ, நீ நிறுத்திக்குவ, நீ உன் கையை குறுக்கிக்குவ. உங்ககிட்ட எனக்கு ஒண்ணு வேண்டாம், என் தேவனிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். அவருடைய ஆசீர்வாதங்களை வைப்பதற்கு நமக்கு என்ன செய்யாதுங்க, இடம் போதாத அளவிற்கு ஆண்டவர் நம்மை பெருகச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் யார் தெரியுமா? இந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 ஆகிய வசனத்தை படி. உபாகமம் 32ஆம் அதிகாரம். வானங்களே செவி கொடுங்கள், வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகளில் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, வானங்களே செவி கொடுங்க, பூமியே செவி கொடு, நான் பேசுவேன். ஆமென். யார் சொல்லுகிறார்? தேவன் சொல்லுகிறார். யார் சொல்ல முடியும்? உயிரோடு இருக்கிறவர்கள் சொல்ல முடியும். அப்ப நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றார், நான் பேசுவேன், நீ கேள். இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். ராஜாவிடத்துல போய் பொருளை எதிர்பார்த்து நிற்காத, மனுஷனிடத்துல போய் பொருளை எதிர்பார்த்து நிற்காத. கர்த்தருக்கு நேரா கரங்களை விரித்து ஒவ்வொரு நாளும் நெல்லுங்க. ஒவ்வொரு நாளும் தேவை ஆண்டவர் அற்புத விதமாய் சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்துல உன் ஆத்துமாவை நிலமுள்ளதாக்குவார். உன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பார். யாருக்கு நேரா நிற்கிறது தெரியுங்களா? தேவனுக்கு முன்பதாக.
அவரையே நோக்கி பார்த்திருக்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்படி ஆபிரகாம் சீமானானார் தெரியுமா? ஆபிரகாமுக்கே தெரியாது. இளம் பயிரின் மேல் பனி இறங்குவது போல, ஆமென், வானத்திலிருந்து மழை இறங்குவது போல அந்த ஆசீர்வாதம், ஆமென், ஆபிரகாமின் வாழ்க்கையிலே இறங்கிக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல. மழை எதற்காக வருகிறது? மழை எங்கே இருந்து வருகிறது? மழை பூமியை செழிப்பாக்கும்படி வருகிறது. அதே போல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எதற்காக வருகிறது? அவருடைய பிள்ளைகளை செழிப்பாக்கும்படி. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, அவருடைய பிள்ளைகளை பெருகச் செய்யும்படி. ஆமென். இரவில் பனி இறங்குகிற விதம் நமக்கு தெரியாது, எப்படி இறங்கி வருகிறது நமக்கு புரியாது. ஆனால் காலையிலே போய் பார்க்கும் பொழுது புல்லின் மேல் பனி பெய்திருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இறங்குகிறது தெரியாது. நாம் தெரியாத விதத்துல ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வரும். தேவ பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் ஆமென். தேவனுக்கு நேராக ஒரு கையை விரிக்கிறார்கள், தேவனுக்கு நேராக ஒரு முகத்தை ஏறடிக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள். உனக்காக வானம் திறக்கப்படுகிறது, உனக்காக பனி இறங்கி வருகிறது, உனக்காக மழை இறங்கி வருகிறது. உன் வாழ்க்கை செழிப்பாகிறது. கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் வார்த்தையின்படியாகவே நம்மை பெருகச் செய்கிற ஒரு தேவன். ஆமென். அவர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுங்களா? 6வது வசனம் 2வது பகுதி. உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தின பிதா அவர் அல்லவா? உன்னை அழைத்த தேவன். தேவ பிள்ளையே, நம்முடைய சுய முயற்சியினால் நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, நம்முடைய அறிவினால் நாம் ஆண்டவரை கண்டடையவில்லை. அவர் நம் மீது வைத்த கிருபையினால் அவர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா, ஆமென். உளையான சேற்றிலே கிடந்த நம்மை தேடி வந்தார். ஆகவே தான் சொல்றாரு, உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? நம்மை தேர்ந்தெடுத்த தேவன் அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? இந்த பூமியிலே நம்மை பிறக்க செய்து அதை நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்மை ரட்சித்து இந்த பரிசுத்த ஆலயத்தில் வந்து அமர வைத்திருக்கிறது யார் தெரியுமா? இது அவர்தான். அல்லேலூயா. ஏதோ தற்செயலாக நடக்கவில்லை. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டபடியா நம்மை அழைத்து நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை ரட்சித்து இந்த பரிசுத்த ஆலயத்தில் வந்து அமர செய்து நம்மை வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளையே, என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவா? எங்களுக்கு தான் ஆராதனை. என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவா? எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே, பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே. அல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. 39வது வசனம் 40வது வசனம் படிங்க. 32ஆம் அதிகாரம் உபாகமம் 32 39 40. நான் நானே அவர், நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை, என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் நான் சுஸ்தப்படுத்துகிறேன். சுஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக நான் உயர்த்தி, என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். என்கிறேன். அல்லேலூயா, ஆமென்.
ஆமென். நானாகவே இருக்கிறேன், என்னோடு கூட ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நானே கொல்லுகிறேன், நானே உயிர்ப்பிக்கிறேன். He has power to kill, he has power to give life. ஆமென். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. நான் காயப்படுத்துகிறேன், அது மாத்திரமல்ல, நான் சொஸ்தப்படுத்துகிறேன். ஆமென். நான் காயப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நான் சொஸ்தப்படுத்துகிறவராயும் இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. There is no one to deliver me from the hands, from my hands என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய கைக்கு தப்புவிக்கிற ஒருவரும் இல்லை. நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்றாரு, நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறேன். ஆபிரகாம் யாருக்கு நேராக கரத்தை உயர்த்தினா பாருங்க, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவருக்கு நேராக. ஒருவேளை சோதோமின் ராஜாவிடத்துல கரத்தை நீட்டி இருந்தா அவன் செத்து போயிருப்பான். அதுக்கப்புறம் ஆபிரகாமின் நிலை என்ன இருக்கும்? ஆனா என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவருக்கு நேராக கரத்தை நீட்டினா பாருங்க, வாழ்நாள் முடியட்டும், வாழ்நாள் பரியட்டும் அவன் சீமானதா இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ யாரை பார்த்து கொண்டிருக்கிறாய்? உன் தேவைகளுக்காக நீ யாரை பார்த்து கொண்டிருக்கிறாய்? முதலாளியை பார்க்கிறியா? ஆமென். அரசியல்வாதியை பார்க்கிறியா? அரசாங்கத்தை பார்க்கிறியா? யாரை பார்க்க சொல்லு. கர்த்தரையே பார்த்தவர்கள். ஆமென். இந்த ஊழியம் கர்த்தரையே பார்த்து நடக்கும். ஆமென். யார் கொடுத்தாலும் சரி, யார் கொடுக்காட்டியும் சரி, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்திலேயே நான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தாப்பா, இந்த தேவைகளுக்காக நான் மனுஷரை பார்க்க மாட்டேன்ப்பா, எந்த மனுஷனிடத்திலும் போக மாட்டேன்ப்பா, உண்மையே பார்ப்பேன்னு சொன்னதுனால இதுவரைக்கும் ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். அவ்வப்பொழுது தேவைகளை சந்தித்து வருகிறார். அவ்வப்பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் கொடுத்து வருகிறார். இதில் நான் ஒரு நிறைவை பார்க்கிறேன். தேவ பிள்ளை, அப்பா, ஆண்டவர் சொல்லுகிறது போல வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய தேவைகளுக்காக ஆபிரகாமை போல அவரையே நம்ம பார்த்தா என்ன செய்வார் தெரியுங்களா? இந்த அதிகாரத்தை சொல்றாரு, 32ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலிருந்து படிங்க. பார்க்கும் பொழுது 8 வகையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். எங்க ஏறி வர பண்ணாரா? பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில், உயர்வான இடத்தெல்லாம் அண்ணாந்துதான் பார்க்கணும். அப்ப ஆண்டவர் ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும்படி வைப்பார். கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளையும். வயல் என்னென்ன விளையுதுங்க சொல்லுங்க? எல்லா தானியங்களும் விளையும். அரிசி, பருப்பு, ராகி, கோதுமை எல்லாம் சகலமும் விளையும். ஆகவே வயலில் விளைகிற அத்துணை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் என்ன தருவாராம்? நமக்கு புசிக்க கொடுப்பார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கண்மலையில் உள்ள தேனையும், கண்மலையில் உள்ள தேன், மலை தேன் அப்படிமா? என்ன தேன்? மலை தேன்னா மலையில் இருக்கக்கூடிய தேனீக்கள் அதெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். அது பல மைல் தூரங்கள் போய் என்ன செய்யுது? பூக்கள் இருக்கிற காடுகள் இருக்கிற மகரந்தத்தை கொண்டு வந்து தேனை கட்டி வைக்குது. ஆமென். அந்த கண்மலையின் தேன், அந்த தேனினால் என்ன செய்வாராம்? நம்மை திருப்தி ஆக்குவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். ஆமென். பாறையிலிருந்து வடிகிற எண்ணெய். இப்ப பாறையிலிருந்து என்னென்ன வரும்? நிறைய ஆசீர்வாதம் வரும். அல்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரங்கள் இல்லை.
பாறைகளிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களினால கர்த்தர் என்ன செய்வாரு? நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கையெழுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பசுவின் வெண்ணெயையும், பசுவின் வெண்ணெய். ஆமென். வெண்ணெய்ன்றது காஸ்ட்லியஸ்ட் ஒன். ஆமென். என்ன வெண்ணெய் தராரா? பசுவின் வெண்ணெய். கடைக்கு போகும்போது என்ன நெய் கேட்கிறோம்? பசு மாட்டு நெய். அப்ப ஆண்டவர் என்ன தரார் அவருடைய பிள்ளைகளுக்கு? பசுவின் வெண்ணெயை தருகிறார். அல்லேலூயா. கைகளை தட்டுவோமா? ஆட்டின் பால், ஆட்டுப்பால். மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால். ஏன்? ஆடு பல தலைகளை சாப்பிடுது, பல இலைகளை சாப்பிடுது, அதனால அதன் பால் சக்தி நிறைந்தது. ஆமென். அப்ப ஆட்டின் பாலையும், அடுத்தது பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும். பாசான் என்பது நல்ல ஒரு பர்வதம், அதாவது நல்ல இலை தலைகள் அதிகமாய் விளையக்கூடிய நல்ல ஒரு இடம், பசுமையான இடம். பாசான் தேசத்து எருதுகள் பலத்த கன்றுகள் என்று சொல்கிறார். அப்படியானால் நல்ல செல்வ செழிப்புல பச்சை பசேல் என்று இருக்கிற இடத்துல வளருகிற ஆடுகள், அந்த ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், அப்புறம் ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நாக்கு ஊறுது. சீக்கிரமா போலாம். ஆட்டுக்கறி கடையில கறி தீந்து எலும்புதான் தொங்குது. ஆண்டவர் சொல்றாரு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாராம்? இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தது கொழுமையான கோதுமையையும். எப்படிப்பட்ட கோதுமை? நல்ல கொழுமையான கோதுமை. பஞ்சாப்ல விளையும் பாருங்க, சிங்கிங் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்ல அந்த கோதுமையை சாப்பிட்டு எப்படி இருக்கிறாங்க? நல்ல செல்வ செழிப்பா, நல்ல திடகாத்திரமா, ஜெய்ஜாண்டிக்கா இருப்பான். அந்த மாதிரி ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாருங்க? கொழுமையான கோதுமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டார். ஆமா, ரத்தம் போல சிகப்பா இருக்கிற திராட்சை ரசத்தை கொடுத்தார். அப்ப ஆண்டவர் தெரிந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கிறார் பாருங்க. கண்மலையிலிருந்து வடிகிற எண்ணெய், பால் இருந்து வருகிற வெண்ணெய், ஆட்டுப்பால், கொழுப்பு எல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் ஆபிரகாம் சொல்றாரு, சோதோமின் ராஜாட்ட உண்டா வேண்டாம் பாரு, நான் யாருக்கு நேரா கையை உயர்த்துறேன்? உன்னதமான தேவன். அவர் தான் என்னை அழைத்தார், அவர் தான் என்னை ஆசீர்வதிச்சு வந்திருக்கிறார். இனிமேல் என்னை நடத்த போகிறவர் அவர்தான். ஆகவே வாழ்நாள் பரியந்தம் அவரையே நோக்கிப்பார், அவருக்கு நேராகவே கரங்களை உயர்த்துவேன். என் தேவைகளை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சந்திப்பார். பரலோகத்துல பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார், பரலோகத்துல ஏராளமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. பரலோகத்துல இருந்து எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே உன்னிடத்துல எனக்கு எதுவும் வேண்டாம். தைரியமாக வைராக்கியமாக அறிக்கையிட்டார். ஏனென்றால் அந்த மெல்கிசேதேக்கு இந்த சோதோமின் ராஜா கொடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், உன்னதமான தேவனால் ஆகவே தேவ பிள்ளை, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருகணும்னா அவரையே நோக்கி பார்க்கணும். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அவரையே நோக்கி பார்க்கணும். அவர் அற்புதமாய் நடத்துகிறார், வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறார். நல்ல பிதாவே, இந்த வேளையிலுமாய் கூட அப்பா அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்பா நல்ல கிருபைகளை கொடுங்க. ஆபிரகாமை போல் எங்கள் தேவைகளுக்காக உண்மையே நோக்கி பார்க்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தையும் நல்ல இருதயத்தையும் கொடுத்து வழி நடத்துவீர்கள். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, காணொளி காட்சி மூலமாக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, உண்மையே நோக்கி பார்க்க உதவி செய்யும். துறவைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.